ஆப்பத்தோட அளவு எல்லோரும் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஆப்பத்துக்கு வந்து நம்ம அளவு பார்க்கலாம். 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். தலை தட்டாமல் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து உளுந்து சேர்த்தா போதும். என்னோடய உளுந்து வந்து மாவு காணாது. அதனால் ஒரு கைப்பிடி உளுந்து போட்டுட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். இனிமேல் இதை இந்த அரிசியை வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். ஆப்பத்துக்கு ஊற வைக்கிறது வந்து 1.5 மணிக்கூர் ஊறினா போதும். எக்ஸ்ட்ராவாக ஊறினாலும் தப்பு இல்லை. நான் வந்து ஒரு 2 மணிக்கூருக்கு மேலே கழித்து தான் அதை நான் அரைக்கிறதுக்கு எடுத்தேன். இவ்வளோ அரிசியை நான் ஒரு ஜார்லேயே போட்டு அரைக்க முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்க போகிறேன். ஒரு 2 கைப்பிடி உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் 2 கை தேங்காய் போட்டிருக்கேன். நான் 2 கைப்பிடி தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுக்கிறேன். அந்த ஊற வச்ச தண்ணியே எடுத்துக்கலாம். அதை விட நம்ம சூப்பராக வர்றது வந்து நம்ம இளநீர் தண்ணியோ இல்லை தேங்காய் தண்ணியோ ஊற்றி அதுலேயே நம்ம அரைச்சி எடுக்கலாம். என்கிட்ட அது 2மே இல்லாததுனால நான் வந்து நார்மல் தண்ணியிலேயே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது ஒரு ஜார் போட்டுட்டு அது கூட வந்து முந்தின நாள் உள்ள வந்து கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, பழைய சாதம். அந்த பழைய சாதத்தை வந்து ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிறேன். நான் ஒரு கரண்டி போட்டாலே போதும். நான் 2 கரண்டி எடுத்திருக்கேன். எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம். நான் 4 ஜாராக போட்டு எடுத்திருக்கேன். இவ்வளோ அரிசியும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு விட தண்ணியாக இருக்கணும் இன்னும். ஏன்னா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. தோசை மாவுக்கு எடுப்பீங்க பார்த்திங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக. 8 மணிக்கு இது வந்து ஊறணும். பொங்குனா போதும் இது புளிக்க வைக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இதை வந்து புளிக்க வைக்கிறோம். மறுநாள் காலையில் தான் இப்போ எடுத்து பார்க்குறேன். நல்லா பொங்கி வந்திருக்கு, நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா அடித்து கலக்கிக்கிறோம். இப்போ கூட நமக்கு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நேற்றே கரெக்டாக நம்ம பண்ணி வச்சதுனால நான் தண்ணி சேர்த்துக்கல. எனக்கு கரெக்டாக இருக்குது ஆப்பத்துக்கு. இப்போ தேங்காய் பாலுக்கு வந்து நான் தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இது அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுத்துக்கிறோம் நம்ம தேங்காய் பாலை. நிறைய பேர் தேங்காய் பாலுக்கு வந்து இப்போ வந்து இந்த வெள்ளை சக்கரை வந்து எடுக்கிறது கிடையாது, அவாய்ட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லாதனால நான் இன்றைக்கி வெள்ளை சக்கரை தான் எடுத்துக்கிறேன். வெள்ளை சக்கரை உடம்புக்கு எடுத்தது தான், நாட்டு சக்கரை தான் நல்லது. இன்றைக்கி வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கிறோம். சோடா உப்புலாம் போடாத ஆப்பம் இது வந்து. நிறைய பேர் சோடா உப்பு கொஞ்சமாச்சும் போட்டுக்கிறாங்க. ஒரு பிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை, இது சோடா உப்பு போடாமலே இந்த ஆப்பம் வந்து ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். இந்த ஆப்பச்சட்டி வந்து நல்லா சூடாகணும். சூடானால் தான் நமக்கு ஆப்பம் ஊற்றுறது வந்து நல்லா அழகாக வரும். அந்த ஓட்டையாக நல்லா இது பண்ணி வரும். மாவும் நல்லா அரைச்சிருக்கணும். அதே போல் நமக்கு அந்த ஆப்பச்சட்டியும் நல்லா சூடேறி இருக்கணும். சில பேர் ஆப்பத்துக்கு வந்து அவுள் ஜவ்வரிசிலாம் சேர்ப்பாங்க. நம்ம வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. பழைய சாதமும் தேங்காவும் தான் சேர்த்துருக்கோம். நம்ம வாசனைக்காக நம்ம வந்து வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். பாருங்கள், ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நமக்கு ஆப்பம் ரெடி. தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்